முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், சூலூரிலே 10 வயது குழந்தையை பாதகர்கள் படுபாதகம் செய்தார்கள், கற்பழித்து கொன்றுவிட்ட செய்தி இன்று வரையிலும் முதலமைச்சருக்கு தெரியுமா? நேற்று முன்தினம் 3 வயது பச்சை குழந்தை 3 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்று முள்வேலியிலே வீசியது இந்த முதலமைச்சருக்கு தெரியுமா? நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 7 பாலியல் வன்முறை குற்றங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள். கடந்த வாரத்தில் மட்டும் 40 பாலியல் வன்கொடுமை சட்டங்கள், குற்றங்கள். முதலமைச்சருக்கு தெரியுமா? முதலமைச்சர் காலையிலே 10 மணிக்கு வருகிறார், மாலையிலே 5 மணிக்கு போகிறார், டிஃபன் கொண்டு வருகிறார், டிஃபன் கேரியர் வச்சிருக்கிறார், சாப்பிடுகிறார். ஆனால் பேச மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார். பேசுறதெல்லாம் யார்கிட்டன்னா, சினிமாவில் யாரெல்லாம் பிரபலங்களாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு பேசி படம் எடுக்கிறையில் தான் இருக்காரே தவிர முதலமைச்சர் இந்த கற்பழிப்பு சம்பவங்கள் 2 வயது குழந்தையை மட்டும் இல்லை, 60 வயது பெண்கள், 80 வயது பெண்கள் வருவதற்கு முன்னால் அது இது எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு பேசவே இல்லை, பேட்டி கொடுக்கல, யாரையும் அழைத்து போய் பார்க்கல. ஆனால் ஒருவேளை அவர் என்ன நினைப்பாருன்னா, எல்லாரும் கற்பழிச்சுட்டு எல்லாரும் பனையூரில் பார்க்கலாம், கரூரில் 40 பேர் செத்து போகிறோன்னா எல்லாரும் பனையூரில் பார்த்தது மாதிரி பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு வாக்களித்த மக்கள் என்ன நினைப்பார்கள்? சரி, நான் கேட்குறேன், இப்போ இந்த இடைத்தேர்தல் வரப்போது 6 மாதத்தில் என்ன அவசியம்? இந்த இடைத்தேர்தலுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? இப்போதானே உங்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நேற்று எங்கள் அண்ணன் பொன்னாரவர் பேட்டி கொடுத்தாங்களே, குதிரை பேரம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே குதிரை பேரம் நடந்தது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு காமராஜ் அவர்களை குதிரை பேரம் பேசி மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவருடைய கட்சியிலிருந்து அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள். உண்மையிலே சிபிஐ விசாரித்து குதிரை பேர் நடந்ததை, இந்த தமிழக அரசு தவறு செய்வதை நிச்சயமாக தமிழக அரசை நிச்சயமாக தண்டிக்க வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது நான் எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறேன். இத்தனை பொறுப்புகளையும் தாங்கி இருக்கிற தமிழக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இன்னும் அடுத்த அம்பாசமுத்திரத்தில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்கே யாரும் இறந்து போயிட்டாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனால் இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ அடுத்தால விராலிமலை இடைத்தேர்தல் வரும், அடுத்த மதுராந்தகம், ஈரோடு, பெருந்துறை, தாராபுரம். என்ன அவசியம் வந்திருக்கிறது? என்ன அவசியம் வந்திருக்கிறது? அதிமுகவிலிருந்து ஆதவ ஒரிஜின் ஒவ்வொரு விலை பேசி வாங்கிட்டே இருக்கிறாங்க. பத்திரிக்கை மீடியா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. மீடியாவில் நீங்க சொல்லணும், குதிரை பேரம் நடைபெறுகிறது. யாரும் மீடியாவில் எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. குதிரை பேரம் நடைபெறும் தெரியல எந்த டிவிலையும். மக்களுக்கு ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரு 6 மாசமாவது அவகாசம் கொடுக்கணும். ஆனால் அவகாசமே கொடுக்க முடியாது, அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. கட்சியிலிருந்து ஒரு கட்சியிலிருந்து குதிரை பேரம் பேசி ஆட்களை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இடைத்தேர்தல் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் சொல்வது, எல்லா நாளும் ஒன்று போல இருக்காது. வருகிற காலங்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு பஸ் வருதுல, கரூர்ல ஏறல பஸ், அந்த பஸ்ஸுக்கு மேலே ஏறி வந்தார், அப்படி ஆடிட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு. இப்போ 10 ரூபா பாட்டிலுக்கு ஆடிட்டே படிக்க வேண்டியதானே? 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டால் மந்திரி சொல்றாரு, உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட அமைச்சர்லாம் இருக்கிறாங்க? வெள்ளை அறிக்கை பற்றி அன்னைக்கு தேர்தலுக்கு முந்தைய நீங்கள் பேசினீங்களா இல்லையா? மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசினாரா இல்லையா? 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆட்சிக்கு வருவோம்னு தெரியாது. ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் முதலமைச்சர் இப்போ இருந்துகிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு எப்போ வந்தங்கிற அதிர்ச்சியே இல்லாம இப்போ ஆட்சியில வந்த பிறகு முதிர்ச்சியும் இல்லாம இருக்காரு. வெளியே சென்ற எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, எங்களோட கட்சி தலைவர் திமுகவோட ஆதரவோடு தமிழக முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு.
திமுக வந்து தீய சக்தின்னு தான் நாங்க எம்ஜிஆர்லாம் தெரிவிச்சிருக்காரு, அம்மா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு தான் நாங்க உடன்பாடு இல்லைன்னு மாதிரி சொல்றாங்க. குதிரை பேரத்துக்கும் எதுக்கும் இல்லை, இதான் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனா இவர்கள் எதிர்கட்சியாக இருந்து அதிமுக இருந்தார்களா இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கும்போது 2006 2011 வரைக்கும் எதிர்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்களா இல்லையா? அப்போ ஏன் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியல தெரியல? அப்போ ஏன் கட்சி மாறி போக முடியல? அப்போ கட்சி மாறி போயிருக்கலாம்ல.